பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைய வேண்டும் என்பதை விழிப்புணர்வாக கொண்டு இன்றைய தினம் சர்வதேச அளவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவரது எக்ஸ் தள பதிவில் அதிகாரப்பூர்வமாக இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவுல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துடைய கிளை நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய யோசனையை ஏற்று தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்கு உரியதாகவே இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் அவருக்கு துயரம் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளதை மேற்குறிப்பிட்டு இதற்கு மதிப்பளித்து தமிழ்நாடு அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துவதாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்துல தெரிவிப்பதாக அவரது எக்ஸ் தள பதிவுல பதிவிட்டிருக்கிறார்.